அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்லா வறுத்து அரைச்சி வந்து சிக்கன் குழம்பு வந்து எப்படி டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செல்லளவுக்கு அப்படி சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு தான். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்க்குறதுனால வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க, கருக விடாமல் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி பவுலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சது சேர்த்துட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. ஃபுல்லாமே நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து இது கூட வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட மசீர அளவுக்கு வந்து அதாவது தக்காளி மசீர அளவுக்கு வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து பிரட்டி விடணும். அப்போ கொஞ்சம் வந்து அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்தா அப்படின்னா சூப்பரான வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சிக்கன் குழம்பு வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இடியப்பத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.